லா அண்ட் ஆர்டர். இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு கிடைத்ததுக்கு ஒரு காரணம் வந்து அவர்கள் வந்து ஒரு நல்ல லா அண்ட் ஆர்டர் எதிர்பார்க்கிறாங்க. அது ஒண்ணு மிக முக்கியமானது. 2வது வந்து ஊழல் குறைந்த ஆட்சி. அது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 10 ரூபா மதுபான கடைகள் இருக்கிறதெல்லாம் இப்ப நிறைய பேர் மக்கள் நம்ம குடிமக்கள்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சி 10 ரூபா தரமாட்டேன் அப்படின்னு தகராறு பண்ணி 10 ரூபா கொடுக்கறது இல்ல. என்ன அவ்வளவு 10 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு சுதாரணமா இருந்தாலும் அது ஒரு சிம்பாலிக்கா வந்து விஜய் அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த 10 ரூபா ஊழல் நடக்கல அப்படிங்கிறது வந்து பெருமையா எல்லாரும் பேசுறாங்க. விஜய் அவர்கள் வந்து எதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் இப்ப வந்து எனக்கு இவ்வளவு நீங்க திட்டங்களை அறிவிச்சீங்க, ஆனா நீங்க எதையுமே பண்ணல, எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை பாக்குறதை விட்டுட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் அவர்கள் மிக அற்புதமாக செய்தார்கள் அப்படின்னா அதை வந்து இது ஓவர் கம் பண்ணிடும். விஜய் அவர்கள் ஆட்சியில வந்து நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, பாதுகாப்பு, மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு திட்டமும் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் போனாலும் லஞ்சம் வாங்காம காரியம் நடக்குது, விரைவா நடக்குது. இப்படி ஒரு காட்சி நாங்க வந்து கடந்த 30 வருடங்கள்ல பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்சா, ஒருவேளை மக்கள் பரவாயில்ல, அவர் வந்து இந்த உதவி திட்டங்கள்லாம் சொன்னாரு, கஜானா பணம் இல்லைனாரு, பரவாயில்ல, ஆனா நாங்க நிம்மதியா இருக்க முடியுது, பாதுகாப்பா இருக்க முடியுது. குழந்தைகள் வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்து கஞ்சா மற்றும் வந்து போதைப் பொருட்கள், மது அருந்தல் குறைஞ்சிருக்கு. அந்த கோணத்துல பார்க்கும்போது ஒருவேளை மக்கள் வந்து இது ஒரு பெருசா எடுக்காம இருக்கலாம். ஆனா சொல்ல முடியாது எப்படின்னு. ஏன்னா வந்து ஜென்சியோட இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகம் இந்த எலெக்ஷன்ல. சொன்ன மாதிரி குழந்தைகள்லாம் போய் மாமா, சித்தப்பா, அப்பா எல்லாம் வந்து விஜயங்களுக்கு தான் ஓட்டு போகணுங்கிற ஒரு சமுதாயம் உருவாச்சு இந்த தடவை. இளைஞர்களும் நிறைய இதுக்கு இது பண்ணாங்க. இது மக்கள் எப்படி பாக்குறாங்கிறத பொறுத்தா இருக்கு. அது தவிர பாத்தீங்கன்னா பெருசா மக்கள் இந்த திட்டம் வேணும் அந்த திட்டம் கேட்ட மாதிரி தெரியல. இது நம்மளா கொண்டு போய் சொன்னதுதான். தாலிக்கு தங்கம் தர்றேன், இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா மாமன் சீட் தர்றேன், உதவித்தொகை 2500 ரூபாய் தர்றேன், இதெல்லாம் போன தடவை எந்த ஒரு பொருளாதார அடிப்படையுமே கிடையாது. வாக்கு சேகரிக்க தேர்தலுக்காக சொல்லப்பட்ட வாக்குறுதிகள். சமுதாய முன்னேற்றத்துக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இதனால வந்து தமிழகத்தோட பொருளாதாரம் முன்னேறியதோ தனி மனித வாழ்க்கை முன்னேறலாம் சொல்ல முடியாது. அதனால யாருமே எதுவும் கேட்கறது இல்லை. இவங்களாம் கொடுக்குறேங்கிறது அவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஐ திங்க் தட் அதை மட்டும் பண்ணிட்டாருன்னா மக்கள் இது கூட மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உதவி திட்டங்கள், நிதி திட்டம் கூட பரவாயில்ல, ஒரு நாள் முடிஞ்சு இதான் பண்ண முடிஞ்சுது, ஆனா இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு.